குடிச்சு வச்ச பிள்ளையார் கணக்கா எவ்வளவு பொறுமையா உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. உள்ள ஜட்ஜி சார் நெருப்ப கக்கறாரு, அதை கிண்டி கிண்டி பிபி சார் நெய்ய ஊத்துறாரு. அது சரி, ஜட்ஜி என்ன சொன்னாருன்னு தெரியுங்களா? 5 நிமிஷத்துக்குள்ள உள்ள வரணும்னாரு. அதானே? ஆஹா, அது உங்க காதுல விழுந்துச்சா? விழுந்தும் கூட பிள்ளையார்ட்ட உட்கார்ந்திருந்தா எப்படி? வாங்க சார். இன்னும் 4 நிமிஷம் டைம் இருக்கு குருநாதா. ஜஸ்ட் வெயிட். சார் வாங்க சார், டைம் ஆயிடுச்சு சார். இன்னும் 1 நிமிஷம் இருக்கு. சார் சீக்கிரம் எந்திரிச்சு வாங்க. இந்தா என் காரை பின்னாடி கொண்டு போய் பார்க் பண்ணு. சீக்கிரம் சிட்டி சிவில் கோர்ட்டுக்கு போய் அந்த பேங்க் கேஸ் நம்பர் தெரிஞ்சிட்டு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், உள்ள போங்க. Sorry for the delay, Your Honor. இனிமே கோர்ட் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. மிஸ்டர் பிபி. யுவர் ஆனர், குற்றவாளி ராகினி தன் புருஷனை கொலை செய்வதற்காக நன்கு யோசித்து திட்டம் போட்டிருக்கிறாள். தன் புருஷன் மேல் கெரசினை ஊற்றி அரக்கத்தனமாக கொலை பண்ணி இருக்கிறாள். தன் புருஷனை கொலை செய்த இந்த கிராதகி பெண் இனத்துக்கு அவமானம். யுவர் ஆனர், இவள் கொலை செய்தாள் என்பதை நிரூபிக்க சாட்சிகள் நிறைய இருக்கிறது. இந்த வழக்கில் மிக மிக முக்கியமான சாட்சியான வாட்ச்மேன் ரங்கனை இப்பொழுது அழைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ரங்கன், ரங்கன், ரங்கன். மிஸ்டர் ரங்கன், மார்ச் 11ஆம் தேதி என்ன நடந்துச்சு? கொடுமைங்க. அவ புருஷன் மேல கெரசினாயில் ஊத்துனாங்க. அவன் காப்பாத்துங்க, எரிதி எரிதின்னு சத்தம் போட்டான். நான் உடனே அங்க ஓடினங்க. அவ புருஷன் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்தான். கத்தி கத்தி செத்துட்டாங்க. That's all, Your Honor. டிஃபென்ஸ். கொலை மார்ச் 11ஆம் தேதி நடந்துச்சுல்ல? ஆமாங்க. எத்தனை மணிக்கு? சரியா ராத்திரி 8:30 மணிக்குங்க. 8:30க்கா? அவ்வளவு கரெக்டா எப்படி சொல்றீங்க? சத்தம் கேட்டப்ப நான் டிவில தமிழ் நியூஸ் பாத்துக்கிட்டு இருந்தேங்க. தமிழ் நியூஸா? ஆமா, அந்த டைம்ல ராகினி என்ன கலர் சேலை கட்டியிருந்தாங்க? ரெட் கலருங்க. என்ன இப்ப நல்லா பாத்தீங்களா? பாத்தங்க. நல்லா பாத்தீங்களா? நல்லா பாத்தங்க. எனக்கு தாடி இருக்கா இல்லையா? முட்டாள்தனமான கேள்வி. தாடிக்கு இந்த கேஸுக்கு என்ன சம்பந்தம்? இருக்கு பிபி சார். I will prove it, Your Honor. Objection overruled. Thank you, Your Honor. தாடி இருக்கா இல்லையா? தாடி இருக்கா இல்லையா? தாடி இல்லைங்க. Your Honor, பிபி சாரோட சாட்சி கொலை நடந்த இடத்துக்கு ஒரு டென்ஷனோட போயிருக்காரு. அவங்க என்ன சேலை கட்டியிருந்தாங்கன்னு ஞாபகம் வச்சிருக்கிற அவரால எதிரில நின்னு பேசுற எனக்கு தாடி இருக்கா இல்லையான்னு ஏன் இப்ப சொல்ல முடியல? Your Honor, சாட்சி ரங்கன் 8 மணிக்கு டிவி நியூஸ் கேட்கிறப்ப சத்தம் கேட்டதா சொன்னாரு. ஆனா அன்னைக்கு கொலை நடந்த ஏரியா முழுக்க கரண்ட் இல்ல. அப்படின்னா நியூஸ் எப்படி கேட்டிருப்பாரு? அந்த ஏரியாவில் அன்னைக்கு மட்டும் இல்ல 2 நாளா கரண்டே இல்லங்கிறதுக்கு எலக்ட்ரிசிட்டி போர்டோட சர்டிபிகேட் பாத்துக்கங்க. What is this, Mr. Rakesh? கோர்ட் டிசிப்ளினுக்கு விரோதமா நடக்கிறீங்க. உங்களை சஸ்பெண்ட் செய்ய சொல்லி பார் கவுன்சிலுக்கு ரெக்கமெண்ட் செய்ய போறேன். Thank you, Your Honor. இந்த கோர்ட்ல சிகரெட் பிடிச்ச கோர்ட்டோட டிசிப்ளினை கெடுத்த. அதனால உங்களுக்கு என் மேல கோவமும் ஆத்திரமும் வந்துச்சு. இதெல்லாம் வெறும் 5 நிமிஷத்துக்குள்ள நடந்துச்சு. In only 5 minutes. ஆனா Your Honor, 7 வருஷங்களா புருஷன் பண்ண சித்திரவதையை அனுபவிச்ச இந்த ராகினிக்கு எவ்வளவு ஆத்திரமும் கோவமும் ஆவேசமும் வரணுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புருஷன் அடிச்சா அதை பொறுத்துக்கிட்டாங்க. தாலிய புடுங்கி அதை வச்சு சூதாட்டானா சகிச்சுக்கிட்டாங்க. தண்ணி அடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு வந்து கர்ப்பமா இருந்த இவங்களை உதச்சதால கர்ப்பத்திலேயே புள்ள செத்து போனாலும் அந்த வேதனையும் பொறுத்துக்கிட்டாங்க. 100 ரூபாய் வாங்கிக்கிட்டு பொண்டாட்டிய மத்தவங்க கிட்ட படுன்னு அனுப்பி வச்சா யாரால தான் தாங்க முடியும்? கமான் சொல்லுங்க Your Honor. அந்த ஆத்திரத்துல தான் புருஷனை கெரசின் ஊத்தி கொலை பண்ணாங்க. Her act of killing her husband is perfectly justifiable because the murder was not a premeditated murder but a case of an innocent wife protecting herself from her animal-like husband. பாவம் பிபி சார் சொன்னார்,
ராகினி நல்லா யோசனை பண்ணி திட்டம் போட்டு புருஷனை கொலை செஞ்சான். கஷ்டத்தை அனுபவிக்கிற எந்த மனைவிக்கும் திட்டம் தேவையில்லை, வைத்தறிச்சல் போதும். யோரானா, நான் வேணும்னே தான் கோர்ட்டுக்கு 5 நிமிஷம் லேட்டா வந்தேன். அதுக்கு உங்களுக்கு என் மேல கோபம் வந்துருச்சு. நான் யாருங்கிறதும் என் கேரக்டர் என்னங்கிறதும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா அப்படி இருந்து என்ன சஸ்பெண்ட் செய்யறதா சொன்னீங்க. இவ்வளவு படிப்பும் அனுபவம் உள்ள உங்களாலேயே உங்களை கண்ட்ரோல் செஞ்சுக்க முடியாதப்ப ஒரு பாவப்பட்ட பெண் தான் கோபத்தை எப்படி கண்ட்ரோல் செஞ்சுக்க முடியும்? உங்க ஆத்திரத்தை நீங்க கண்ட்ரோல் செஞ்சுக்க முடியாதது நியாயம்னு சொன்னா ராகினி தன் புருஷனை கொலை பண்ணது கூட நியாயம் தான். மர்டர் செஞ்சாவது மானத்தையும் உயிரையும் காப்பாத்திக்கிற பெண் தான் உண்மையான பெண். நீங்க உங்க ஐபிசி செக்ஷனை பார்க்காதீங்க. ஒரு பொண்ணோட மனக்குமரலையும் கண்ணீரையும் பார்த்து உங்க தீர்ப்பை சொல்லுங்க. எஸ் எஸ், தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ராகேஷின் வாதத்தை கேட்டதிலிருந்து என் அனுபவமே என்னை எள்ளி நகையாடுகிறது. புனிதமான மாங்கல்யத்தை தன் உயிருக்கு மேலாக நினைக்கின்ற பாரத பெண் புருஷனை எதற்காக கொல்லுகிறாள் என்பது சட்டத்திற்கு நிச்சயம் புரியாது. மனதும் மனிதாபிமானமும் உள்ள மனிதனுக்கு மட்டுமே அதன் உண்மை புரியும். அதனால் சட்டத்தின் வட்டத்தை விட்டு வெளியே வந்து மனிதாபிமானத்தோடு இந்த விஷயத்தை நான் யோசித்ததால் ராகேஷின் வாதத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு ராகினியை நிரபராதி என நிர்ணயித்து விடுதலை செய்கிறேன். போன வேலை என்னாச்சு? அந்த கேஸ் நம்பரை கொண்டாந்துட்டேன் சார். என்னம்மா நீங்க எனக்கு கடவுள் மாதிரி. உங்க கால்ல விழுந்து கும்பிடுறத தவிர ஃபீஸ் கொடுக்க எனக்கு வசதி இல்ல. இது தயவு பண்ணி வாங்கிக்கங்க. வேண்டாம். வேண்டாம் சொல்லாதீங்க, வாங்கிக்கங்க. நான் வாதாடினது பணத்துக்காக ஒண்ணும் இல்ல, உங்க பக்கம் உள்ள நியாயத்துக்காக. வரேன். ஐயா ஃபீஸ் வாங்கிக்காம போயிட்டாரு அதானே? இங்க பாருமா, ஒரு சிலருக்கு பணம் எனர்ஜி, ஒரு சிலருக்கு அலர்ஜி. கொஞ்சம் அந்த நோட்டை இப்படி கொடு. பாத்தியாமா, இந்த நோட்டு மேல இருக்கிற சிங்கம் படத்துக்கு கீழே என்ன எழுதிருக்கு? சத்தியமேவ ஜெயத்தை. ஊரை கொள்ளையடிச்சு சம்பாதிக்கிற கயவாளிங்க இந்த பாயிண்ட பாப்பாங்களா? மாட்டாங்க. ஆனா அவர் பாக்குறாரு. அதனாலதான் பணங்கிற பாயிண்ட விட அவருக்கு இந்த பாயிண்ட்னா இஷ்டம். அந்த பாயிண்டோட நடந்து போய்கிட்டு இருக்கிற அந்த மனுஷன் நடைய பாருமா. அந்த நடையில நீதி, அந்த பார்வையில நியாயம், அந்த உள்ளத்துல சத்தியம், அந்த தைரியத்துல தர்மம், இதெல்லாம் அவருக்கு சொந்தமானதாலதான் அவர் ஹானஸ் ராகேஷ். சூப்பரா சொன்னடா. அடி பின்னி எடுத்துட்ட. மொத்தத்துல பொய் சாட்சி சொல்றதுல நீ நம்பர் 1ங்கறத நிரூபிச்சிட்டடா. அது சரி, சேலையோட கலரை கேட்டப்போ லாயர் பேனாவை காமிச்சதும் ரெட் கலர்னு டக்குன்னு சொல்லிட்டேடா. டேய், அந்த தாடியை பத்தி கேட்டப்பதான் கொஞ்சம் திணறிட்டடா. என்ன சொல்லணும்னு லாயர் எனக்கு சரியா சொல்லல. நானும் பதட்டத்துல தாடி இல்லைன்னு சொல்லிட்டேன். அதனால என்னடா, நமக்கு வர வேண்டிய பணம் தான் வந்துடுச்சு. அதான பார்த்தேன். இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? ஏய், என்னது? உள்ள எதுக்குடா அப்படி போய் சொன்ன? உனக்கு என்னடா? ஏன்டா என்ன அடிக்கிற? போய் சொன்னா நான் உன் அப்பனை கூட அடிப்பேன். ஏய், என்னடா? ஏன்டா அவன் அடிச்ச? ஏண்டா, ஓ மகளோ தாயோ தங்கச்சியோ அதே நிலைமையில இருந்தா அப்போ இப்படிதான் போய் சொல்வியா? அது ஏன் இஷ்டம்? என்னடா இஷ்டம்? தாய் குலத்துக்கு கௌரவம் கொடுக்காதவனுக்கு அம்மான்னு கத்துற அருகதை கிடையாதுடா. விடுங்க சார், விடுங்க சார். மறுபடியும் போய் சார் வாங்க சார். என்ன சார், உன்னை ஒழிச்சு கட்டுண்டா. லாயருங்களே ரவுடிங்களா மாறினா கோர்ட்டும் நியாயமும் செத்து போயிடும். கோர்ட்ல பொய் சாட்சி 199 பேர் சொல்லுவாங்க. அதுக்காக எல்லாரையும் போய் அடிச்சிட முடியுமா? இங்க பாரு, அர்த்தமில்லாம ஆத்திரப்பட்டு உன் நிம்மதியை அடியோட புதைச்சுக்கிட்டு இருக்க. 4 வருஷத்துக்கு முன்ன நீ சந்தோஷமா சிரிச்சு மத்தவங்களையும் சிரிக்க வைப்ப. அந்த பழைய ராகேஷை நான் இப்ப பார்க்கணும்டா.
ராக்கே செத்து போய் 4 வருஷம் ஆச்சுமா. அன்னத்து மேலேயும் அம்மா மேலேயும் ஆத்திரப்படக்கூடாது. உட்கார், சாப்பிடு. நீ இப்படி எல்லாம் எதனால இருக்கேன்னு தெரிஞ்சும் கூட நான் ஒண்ணு சொல்லாம இருக்கேன். உன்னை மாத்துறது என்ன பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். சரி, கொஞ்சம் மோர் ஊத்தி சாப்பிடு, மூளை சூடு தனியும்.